So hi hello friends, welcome to You Are The Best YouTube channel. So friends, நம்ம இன்னைக்கு வந்து DEMAT account details பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து ரெண்டு ப்ரோக்கரேஜ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா Zerodha, இன்னொன்று வந்து நம்மளுக்கு வந்து Upstox அப்படின்ற ப்ரோக்கரேஜ். ஸோ நான் இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை வந்து டச் பண்ணி நீங்கள் இங்கே வந்துக்கலாம். ஸோ வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். Zerodhaவை கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட டேஷ்போர்டு இப்படி விசிபிளாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் Upstox கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அடிஷ்னலாக எதுவும் ப்ரூஃப் இல்லை ஓப்பன் பண்ணுறதுக்கு, பிகாஸ் நான் மேக்ஸிமம் டெய்லியுமே நான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஜென்ரலாக டாக் சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம ஒரு போனஸ் பாயிண்ட் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ அது நான் இந்த DEMAT அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஸோ நான் அது உங்களுக்கு அப்புறமேட்டு வந்து நான் உங்களுக்கு அது என்ன போனஸ் பாயிண்ட் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த DEMAT அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இங்கே அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு இந்த சைன் அப் நவ் அப்படின்னு இருக்குங்க இல்லையா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து மொபைல் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்டர் பண்ணாலே அந்த ரிஜிஸ்டர்டுன்னு தான் வரும். ஸோ ஆல்ரெடி யூ ஹேவ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு வந்து உங்ககிட்ட ஒரு ரிஜிஸ்டர்டு மெயில் ஐடி ஒன்று இருக்குங்க இல்லையா, ஸோ உங்களோட ரிஜிஸ்டர்டு மெயில் ஐடி வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மெயில் ஐடி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரலான டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட் அதெல்லாம் அப்டேட் பண்ணணும். ஸோ உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், அதே மாதிரி பிளேஸ், அட்ரஸ், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் என்டர் பண்ண பிறகு நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஜாப் ப்ரொஃபைல், இல்லை ஸ்டூடெண்ட்டா, இல்லை நீங்கள் ஜாபுக்கு போயிட்டு இருக்கீங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதுவுமே கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட இன்கம் ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேன் கார்டு வந்து வச்சுருக்கணும், மஸ்ட் பேன் கார்டு, அதே மாதிரி ஆதார் கார்டு, அப்புறமேட்டு வந்து பேங்க் ப்ரூஃப், அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து அவ்வளோதான் மேக்ஸிமம் இந்த 3 டாக்குமெண்ட்டும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்கம் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து செக்கும் கேட்பாங்க, பட் நீங்கள் செக்குக்கு பதிலாக நீங்கள் வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட்டே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ அதுவுமே வந்து அக்செப்டபிள் தான். ஸோ நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் சப்போஸ் நீங்கள் வந்து மொபைல் பேங்கிங் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அந்த மொபைல் பேங்கிங்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 3 to 6 மந்த்துக்கான ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணி ஸோ நீங்கள் அந்த பிடிஎஃப் கூட இங்கே நீங்கள் அட்டாச் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் நீங்கள் என்ட்ரி எடுத்துருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த என்ட்ரியை கூட நீங்கள் வந்து ஃபோட்டோ கேப்சர் பண்ணி நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் இன்கம் ப்ரூஃப்க்கு வந்து அட்டாச் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த டாக்குமெண்ட் அட்டாச் பண்ண பிறகு உங்களோட ஆதாரை வந்து அப்லோட் பண்ண கேட்கும். ஸோ நீங்கள் ஆதாரையும் அப்லோட் பண்ணிவிடுங்க, பேன் கார்டும் அதே மாதிரி அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த ஆதார், பேன், இந்த இன்கம் ப்ரூஃப்லாம் அப்லோட் பண்ணிட்ட பிறகு உங்கள் வந்து வீடியோ வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஒரு 10 செகண்ட் அப்படி தான் இருக்கும். உங்களோட கேமராவில் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க, நம்பர் படிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த வீடியோ வெரிஃபிகேஷனும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் அது கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு வந்து சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு வந்து ஒரு ஒயிட் பிளாங்க் பேப்பரில் வந்து உங்களோட சிக்னேச்சர் போட்டு ஸோ நீங்கள் அதுவுமே வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அதையுமே அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவ்வளோதான் கேட்பாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதில் வந்து கம்ப்ளீட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லையா, ஸோ அதோட ஃபோன் நம்பர், அதாவது நீங்கள் ஆதாரோட இப்போ எந்த நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த நம்பருக்கு வந்து உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அகைன் ஓடிபி என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு 2 to 3 days வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து லாகின் ஐடி ப்ளஸ் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டுமே வந்து உங்களுக்கு மெயிலே வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. சப்போஸ் ஏதாச்சும் வந்து ரிஜெக்ஷன் இல்லை எரர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களே வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, இல்லைனா மெயில் ஐடியில் கூட உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் கூட பண்ணி இந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் ரீஅப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கஸ்டமர் சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் குவெரிஸ் இருக்குனாலும் நீங்கள் அவங்களே கூட நீங்கள் வந்து கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் அவங்களே கூட கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணிவிடுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, எனக்கு தெரிஞ்சாலும் நானும் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா?
ஸோ மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும் வந்து ப்ராசஸ்ஸு. ஸோ ஜெரோதாவுக்கும் அப்படி தான் இருக்கும், அப்ஸ்டாக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ மெயினாக நீங்கள் இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது, ஜெரோதாவில் வந்து நீங்கள் வந்து பே பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும். நான் பே பண்ணி அரௌண்ட் உங்களுக்கு வந்து ஒரு 500 சம்திங், 300 to 500 சம்திங் பே பண்ணுற மாதிரி வரும். அதே நீங்கள் அப்ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ அக்கௌண்ட்டு தான். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ 2 லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் அங்கே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் டிமேட் அக்கௌண்ட்டான ப்ராசஸ். ஸோ என்னால் லைவாக உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்க முடியல, பிகாஸ் என்கிட்ட வந்து ப்ரூஃபும் இல்லை. நான் எல்லாமே அப்ளையும் பண்ணிட்டேன். இப்போ நான் அப்ளை கொடுத்தாலும் யூ ஹேவ் ஆல்ரெடி அக்கௌண்ட், நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லி தான் எனக்கு வரும். ஸோ ப்ரொசீட் ஆகாது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸ்டெப்ஸ். அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தாவே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நான் போனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, ஸோ நம்ம அதை வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு பிளாட்ஃபார்ம் ஆக்சுவலாக. ஸோ GoldenPi அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதை. ஸோ GoldenPi இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்தியா பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆன்லைன் பாண்ட்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போது இது எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு ட்ரேடிங்கோட உங்களுக்கு வந்து இது வந்து ரிஸ்க்கு கம்மி ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பாண்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி வரும், ஓகேங்களா. ஸோ இது வந்து பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பாண்ட்ஸு, இந்த டிபென்ச்சர்ஸு அப்படின்னு சொல்லிட்டுலாம். இதில் வந்து ஒரு கடன் பத்திரம் அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து கடன் கொடுக்குற மாதிரி. ஸோ அவங்க வந்து கார்ப்பரேட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட், அதாவது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வந்து அதை கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து இந்த GoldenPi அப்படின்ற பிளாட்ஃபார்மு. ஸோ இதுலேயுமே உங்களுக்கு வந்து கஸ்டமர் சப்போர்ட்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்றது ரொம்பவே ஈஸி. ஸோ 3 தான் கேட்பாங்க, உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர் ப்ளஸ் உங்களோட பேன் கார்டு, அவ்வளோதான் கேட்பாங்க. மேக்ஸிமம் இவ்வளோ தான் இருக்கும். இந்த ஸ்டெப்பை நீங்கள் கம்ப்ளீட், இது வந்து 2 மினிட்ஸ் கூட ஆகாது இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ இது நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் இங்கே வந்து சைன் அப் பண்ணி நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உங்களோட ஃபுல் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் அவங்க வந்து பேன் கார்டு டாக்குமெண்ட் கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆகிடும். ஸோ எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ நான் லாகின் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நான் லாகின் பண்ணோடனே என்னோட டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை ஆன உடனே உங்களுக்கு வந்து டிக் மார்க் இப்படி வந்து க்ரீன் கலரில் வந்துடும். ஸோ நீங்கள் இப்படி டிக் மார்க் வந்தோடனே நீங்கள் வந்து பாண்ட்ஸ் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவர் பாண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன பாண்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ வேணும்னா நீங்கள் இதில் வந்து ஃபில்டர் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஹையர் ஃபிக்ஸ்டு இன்கம் தான் எஃப்டியா, இல்லை வந்து டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன் அப்படின்ற பாண்டு உங்களுக்கு வேணுமா, அதே மாதிரி உங்களுக்கு வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் சேவ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பாண்டு வேணுமா. ஸோ உங்களுக்கு வந்து எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து கிரெடிட் ரேட்டிங் சொல்லிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவுமே மேக்ஸிமம் AA அந்த மாதிரி இருக்கிற பாண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே சேஃப்டியான பாண்டாக இருக்கும். AA, AAA அப்படின்னா. ஸோ ஏக்கு கீழே வந்து போகாதீங்க, ஓகேங்களா. பட் ஆனால் ஏக்கு கீழே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் பர்சன்டேஜ். பட் ஸ்டில் வந்து நம்ம வந்து AA, AAA போனால் நம்மளுக்கு வந்து சேஃப்டி வந்து அதிகம். ஸோ அதுதான் அவங்க இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்ன எவ்வளோ பர்சன்டேஜ் வேணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாண்டை வந்து சூஸ் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படின்ற பாண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு AA இருக்குது. ஸோ ஓகே, சேஃப்டி தான். நம்ம இதை வந்து செக் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து இதில் ஃபஸ்ட் நம்ம உள்ளே போய்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே போய் நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து 2,36,229 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு யூனிட் பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து 2,36,000 தேவைப்படுது. இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 14% கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் கூட நம்ம வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. நம்ம வந்து லைக் ப்ராஃபிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டி ரிட்டர்ன்ஸ் இருக்காது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரண்டி ரிட்டர்னு. ஸோ அதனால தான் பாண்ட் வந்து ட்ரேடிங்கோட உங்களுக்கு வந்து, அதாவது ஷேர் மார்க்கெட்டோட உங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து ரொம்பவே கம்மி. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சப்போஸ் அந்த கம்பெனி வந்து டிஃபால்ட் ஆகிடுச்சு, சப்போஸ் அந்த கம்பெனி இழுத்து மூடுற நிலைமை வந்துருச்சு அப்படின்னா மட்டும்தான் ரிஸ்க்கு. அதுவுமே சர்டைன் கேசஸில் என்ன பண்ணுவாங்கன்னா பே பண்ண தான் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இப்போ இந்த கம்பெனி லிஸ்ட் ஆகிருந்தாலும், இப்போ இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஷேர் மார்க்கெட்லேயே லிஸ்ட் ஆகிருந்தால் கூட உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பாண்ட் மார்க்கெட்டில் யாருக்கெல்லாம் இன்வெஸ்டர் பே பண்ணுமோ அதை பே பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தான் ஷேர் மார்க்கெட்டுக்கு அவங்க வச்சுருக்க ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்குலாம் அவங்க வந்து ரீபேவே பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் சில கம்பெனி அப்படி பண்ணும், பட் சில கம்பெனி வந்து மொத்தமாக டிஃபால்ட் ஆகிட்டாங்கன்னா என்னால் பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம ரிஸ்க் இருக்க கம்பெனி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறதில்ல. எதுக்கும் நம்ம சேஃபர் சைடுக்கு நம்ம வந்து AA அப்படின்ற கிரெடிட் ரேட்டிங்லேயே நம்ம வந்து பாண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ இதோட மெச்சூரிட்டி டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, அதாவது September 22, ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட மெச்சூரிட்டி டேட்டுன்னு பார்க்கும்போது September 8, 2027. ஓகேங்களா? ஸோ இதில் பேமெண்ட் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இயர்லி வந்து பேமெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான பேமெண்ட் வந்துடும். ஸோ நான் அதையுமே இங்கே வந்து பாருங்கள் எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த கேஷ் ஃப்ளோ ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி அதாவது 23rd September 2022 நீங்கள் வந்து ஒரு 2,36,000 நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து மினிமமே நம்ம வந்து 3 யூனிட் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இதில் வரும். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க, 3 யூனிட்ஸ். ஸோ இதில் வந்து மொத்தம் வந்து உங்களுக்கு 3 யூனிட் வரும். ஸோ இந்த 2,36,229க்கு உங்களுக்கு வந்து 3 யூனிட் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்போ லாட் சைஸ் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் வந்து 2,36,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு 3 யூனிட் கிடைக்கும். இது அப்படியே நீங்கள் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா அப்படியே பாருங்கள் இங்கே 6 யூனிட் காமிக்குது. 6 யூனிட்டுக்கு வந்து நீங்கள் 4,72,000 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லாட்டுக்கே எவ்வளோன்னு பார்த்துடலாம், அதாவது 3 யூனிட்ஸ்க்கு எவ்வளோன்னு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி வந்து 2,36,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு 2023 செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25,000 இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேங்களா? நீங்கள் இந்த யூனிட்டுக்கு உங்களுக்கு வந்து 25,000. அதே மாதிரி பாருங்கள் September 2024 வந்து உங்களுக்கு வந்து 25,000. அதே மாதிரி 2025 உங்களுக்கு 25,000, 26 25,000. அது மாதிரி ஏன்னா மெச்சூரிட்டி டேட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து 8 September 2027 தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 25,000 ப்ளஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு பே பண்ண அந்த ஃபேஸ் வேல்யூ, அதாவது அந்த 3 lakhs பே பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஃபேஸ் வேல்யூலாம் சேர்த்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே க்ளீனாக கொடுத்துருவாங்க. நீங்கள் பே பண்ணது உங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1,25,250 ரூபா. அதாவது நீங்கள் அந்த கட்டினீங்க இல்லையா இந்த 2,36,000. ஸோ இந்த 2,36,000க்கு நீங்கள் வந்து 14%க்கு உங்களுக்கு வந்து 1,25,000 வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடச்சிருக்கும். அதாவது அதை எப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா September 8, 2027 உங்களுக்கு இந்த மெச்சூரிட்டி பீரியடில் உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டு நீங்கள் அந்த போட்டதுக்கான இன்வெஸ்ட் பண்ணதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து இவ்வளோ வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து காமிக்கிறாங்க. ஸோ இது வந்து அதோட கிரெடிட் ரேட்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து AA இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ இது வந்து நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ நிறையவே பாண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் ஒவ்வொன்றா வந்து டிஸ்கவர் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு இங்கே சவுத் இந்தியன் பேங்க்கோட பாண்ட் இருக்குது. நீங்கள் சப்போஸ் இதிலே வந்து நீங்கள் இயர்லி பேமெண்ட்டும் எடுத்துக்கலாம். சில இதில் வந்து உங்களுக்கு மந்த்லி பேமெண்ட் இருக்குது, சில இதில் வந்து குவார்ட்டர்லி பேமெண்ட்டு அப்படியுமே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி பேமெண்ட் வரும். ஸோ இப்போ நான் இதுலேயுமே நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து 2,07,000 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 11% உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. மெச்சூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா 2028 April 26 தான். பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி. இப்போ நீங்கள் இதை வந்து கேஷ் ஃப்ளோ நம்ம பார்த்தோன்னா, இதில் கேஷ் ஃப்ளோ பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து 2,07,000 இப்போ நம்ம அதாவது இன்றைக்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,33,000 அட் த எண்டு வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருப்பீங்க இன்ட்ரெஸ்ட்டு. இதில் உங்களுக்கு மந்த்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதாவது இந்த மந்த்து தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த மந்த்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. உங்கள் பாருங்கள் அக்டோபர் மந்த்லேருந்து உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 2,000 உங்களுக்கு வந்து வரும். சேம் அதே மாதிரி நவம்பர் மந்த் உங்களுக்கு ஒரு 2,000, அதே மாதிரி டிசம்பர் மந்த் உங்களுக்கு ஒரு 2,000, அதே மாதிரி 2023 ஜனவரியில் 2,000. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சில சேஞ்சஸ் வரும். பட் ஆனால் நம்மளுக்கு ஒரு 2,000 அப்படின்ற அந்த அக்யூரேட் ஒரு அப் அண்ட் டவுன் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு 2,000 வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் மந்த்லி வந்து கிரெடிட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பாண்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா
ஸோ நீங்கள் இந்த வந்து பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்தியா நம்பர் 1 பிளாட்ஃபார்மும் கூட. ஸோ ரொம்பவே ஜென்யூனான பிளாட்ஃபார்ம் தான். வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணி நீங்கள் ஒரு வாட்டி நீங்களே வந்து செக் பண்ணி பாருங்கள், என்னென்ன பாண்டெல்லாம் அவைலபிளாக இருக்குது, என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டில், பேமெண்ட் வந்து எந்த மாதிரி பண்ணுறாங்க, மந்த்லியா, குவார்ட்டர்லியா, அதே மாதிரி இயர்லியா. ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து கிரெடிட் ரேட்டிங் வந்து AA மேலே இருக்கிறது வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த கண்டென்ட்டில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம இன்றைக்கி DEMAT அப்படின்ற ப்ராசஸையும் நான் அப்படியே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு போனஸ் பாயிண்ட்டாக வந்து பாண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், டேக் கேர், பை பாய்.